சோல் எதுக்காக இங்க பிறவி எடுக்குது? அனுபவத்துக்காக. எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்கள். ஆன்மாக்கு அனுபவங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ரகமான அனுபவமும் இம்பார்ட்டன்ட். நம்ம மைண்டுக்கு இது நல்ல அனுபவம், இது கெட்ட அனுபவம். மனதுக்கு மட்டும்தான் இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், இது கெட்ட எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணான்றது. இந்த செப்பரேஷன்ன்றது மைண்ட் லெவல்ல தான் இருக்கும். நான் ஆன்மாக்கு everything is beautiful. For the soul, every experience is beautiful. Every emotion is beautiful. Every feeling is beautiful. யோசித்து பாருங்க, வாழ்க்கையே ஒரு நாடகம். ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி இந்த உலகமே ஒரு நாடக மேடை. நம்ம எல்லாம் ஒவ்வொரு கதாபாத்திரம் எடுத்துக்கிறோம், நம்மளோட ரோல் பிளே பண்றோம். ஸ்ட்ரக்ட் அண்ட் ஃபியூம் ரகரகமான கதாபாத்திரம் எடுக்கும். டூ அவர் பார்ட். நம்மளோட பாத்திரத்தை நம்ம கரெக்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் விடி பார்ட் நம்ம ஸ்டேஜ் விட்டு இறங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா சினிமா எடுத்துக்கோங்க. சினிமால கேரக்டர்ஸ். ரத்த கண்ணீர்ல எம்ஆர் ராதா எதுக்கு அந்த மாதிரி ஒரு ரோல் எடுக்கும்? ரொம்ப கஷ்டமான ரோல். ரத்த கண்ணீர்ல எம்ஆர் ராதா பிளே பண்ணது ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல், ரொம்ப கஷ்டமான ரோல். ஆனா ஏன் அந்த ஆக்டர் எனக்கு அந்த பாத்திரம் வேணும், எனக்கு அந்த ரோல் வேணும், எதுக்கு சூஸ் பண்ணிக்கிறான்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம். அந்த பாத்திரம் பிளே பண்ணாக்கா, அந்த அந்த நாடகம், அந்த ரோல் எடுத்துக்கினாக்கா எவ்வளவு த்ரில், ஒரு ஆக்டருக்கு எவ்வளவு த்ரில். சிவாஜி கணேசன் எத்தனை ரகமான ரோல்ஸ், எத்தனை ரகமான ஆக்ஷன். நடிகர் திலகம் அப்படின்ற ஒரு டைட்டில். ஏன்னா எந்த பாத்திரம் எடுத்தாலும் அது பெர்ஃபெக்டா பிளே பண்ணும். ஏன்? ஆக்டருக்கு என்ன, எல்லாமே ஒரு கம்ஃபர்டபுளான நல்ல ஒரு பெரிய கார்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்குறது, 2 3 டான்ஸ் ஃபைட்டுன்னு முடிச்சிடலாம் இல்லையா? எதுக்கு கஷ்டமான ரோல்ஸ் எல்லாம் ஆக்டர்ஸ் சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க? எப்பவுமே சீனியர் ஆர்டிஸ்ட் தான் கஷ்டமான ரோல்ஸ், சேலஞ்சிங்கான ரோல்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஆக்டிங்ல சேலஞ்ச் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த ஆக்டரோட டேலண்ட் வெளியே வரும். அந்த மாதிரி நம்ம ஆன்மாக்கு இந்த உலகத்துல வரப்போ ரொம்ப சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ஸ் சூஸ் பண்ணிட்டு வரும். ஓல்டு சோல், என்லைட்மெண்ட், நெக்ஸ்ட் எனக்கு இதுதான் கடைசி ஜென்மம் அப்படின்றப்போ, ஃபைனல் லெசன்ஸ் அப்படின்றப்போ இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வரும். ஏன்னா அந்த கதாபாத்திரம் மூலியமா சில கத்துக்க வேண்டிய லெசன்ஸ் கொஞ்சம் இருக்கு. அட் த சேம் டைம் சோலுக்கு இது ஒரு த்ரில், இது ஒரு அனுபவம், ஒரு மகிழ்ச்சி. நீங்க உங்க வாழ்க்கையில என்ன சுச்சுவேஷன்ல இருந்தாலுமே சரி, பண கஷ்டத்துல இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் இல்லைன்னா சோஷியல் சேலஞ்சஸ், இல்ல பிசிக்கல் சேலஞ்சஸ், பிசிக்கலா உடம்பு ரீதியா, மன ரீதியா, எந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன், ஒரு எந்த வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டத்துல இருந்தாலுமே அந்த கஷ்டம் நீங்க உங்க பிளான்ல, உங்க சோல் பிளான்ல இருக்கு. நீங்க தான் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க. சோ கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. 3 பாயிண்ட் எழுதிக்கோங்க. நோ கம்ப்ளைண்ட்ஸ். உங்க வாழ்க்கையில எந்த நேரத்திலையும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, எனக்கு அது மாதிரி ஆச்சு, எனக்கு இது தலையெழுத்து, என்னோட விதி இந்த மாதிரி. நோ கம்ப்ளைண்ட்ஸ். அது நீ எடுத்துக்கிட்ட பாத்திரம் பர்ஃபெக்டா பிளே பண்ணு. இது நாடகம் தான், இது உண்மை கிடையாது. நம்ம இங்க கொஞ்ச நாட்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறோம். மறுபடியும் திரும்பி போயிடுவோம், நம்ம சொந்த வீட்டுக்கு போவோம். எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே திருப்பி ரிட்டர்ன் போவோம். இங்க டெம்பரரி மட்டும்தான். சோ நீ பிளே பண்றது ஒரு கதாபாத்திரம். ஒரு அப்பாவா ஒரு கதாபாத்திரம் பிளே பண்ற, ஒரு அம்மாவா ஒரு கதாபாத்திரம் பிளே பண்ற, ஒரு பையனா, ஒரு மனைவியா, ஒரு பாட்டியா, நீ ஒரு கதாபாத்திரம் பிளே பண்ற, அவ்வளவுதான். அதை பெர்ஃபெக்டா பிளே பண்ணு. கம்ப்ளைண்ட் பண்ணாத. நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஏழையா பிறந்திருக்கிற, அது ஒரு கதாபாத்திரம். பணக்காரனா பிறந்திருக்கிற, அது ஒரு கதாபாத்திரம், அது ஒரு ரோல். கம்ப்ளைண்ட் பண்ணாத. ஹாப்பியா அக்செப்ட் பண்ணு. நீ அக்செப்ட் பண்ணி அதை அனுபவி, என்ஜாய் பண்ணு. இந்த கதாபாத்திரத்துல வாழ், என்ஜாய் பண்ணு. நோ கம்ப்ளைண்ட்ஸ். அப்ப கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தாக்கா என்ன ஆகும்? என்ன லெசன் கத்துக்கணுமோ அந்த லெசன் நம்ம கத்துக்கணும். ஒவ்வொரு கஷ்டத்துல பின்னாடி கத்துக்க வேண்டிய பாடம் ஒண்ணு இருக்கு. அது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு துன்பத்துக்கும் பின்னாடி வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய பாடம் ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் பின்னாடி கத்துக்க வேண்டிய பாடம் ஒண்ணு இருக்கு. சோல் லெசன்ஸ் அப்படின்னா, நீங்க எப்போ கம்ப்ளைண்ட் பண்ணலையோ அப்போ உங்களுக்கு என்ன கத்துக்கணும்ன்றது உங்களுக்கு தானா புரியும்.